ஹாய்! இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டாய்லெட்ட இந்த மாஸ்க் வச்சு கிளீன் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, கண்டிப்பா கிளீன் பண்ணலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடா ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் பொருள் தேவைப்பட போறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வேஸ்ட்ல போடுற சோப்பு வேஸ்ட்லனா நம்ம காஞ்சு போனதுக்கப்புறம் தூக்கி போடுவோம்ல, லாஸ்ட்ல இருக்கும். அது ஒரு 2 சோப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு நல்லா கேரட் சீவுனத வச்சு நல்லா சீவி வச்சுக்கோங்க. சீவுனதுக்கப்புறமா நீங்க எப்படியும் நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் 1 மாஸ்க்காவது நம்ம வீட்ல எங்கேயாவது இருக்கும். நம்ம வச்சு போக மிச்சம்லாம் இருக்கும். அத எடுத்துக்கோங்க. எப்பயுமே மாஸ்க்ல 2 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர நீங்க இந்த மாரி கை வச்சு லைட்டா கிழிச்சாலே சூப்பரா கழண்டு வந்துரும். அதுக்கப்புறமா கூட நம்ம என்ன சர்ஃப் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அத எடுத்துக்கோங்க. சர்ஃபோ, ரின் பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சோப் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்க சர்ஃபும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சர்ஃப் பவுடர அதில கொட்டிக்கோங்க. கூட அந்த நம்ம திருவி வச்சிருக்க அந்த சோப்பை அது கூட சேர்த்துட்டு கோல்கேட் எந்த பேஸ்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன பேஸ்ட் வச்சுருக்கீங்களோ அதை ஒரு 2 வாட்டி நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். பேஸ்ட்டை அழுத்திட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இப்போ இதை கட்டணும். கட்டினா தான் அது வெளியே வராது. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரோப் வச்சு நல்லா கட்டிக்கோங்க. மேலே இருக்க ரோப் வச்சு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா கீழே இருக்க ரோப் வச்சு அதில் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டால் தான் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட்டாவது குறைஞ்சது போட்டுக்கோங்க. அப்போ தான் கலண்டு வராது நம்மளுக்கு. சூப்பராக நாட் போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு சுருக்கு பை மாதிரி ஆயிடுச்சுல்ல. இந்த பையை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட டாய்லெட் ஃப்ளஷ் டேங்க் இருக்குல்ல, அதில் நம்ம போட போகிறோம். அதில் எப்படியாவது ஒரு இடத்துலையாவது அதை தொங்க விடுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஒரு சின்ன குட்டியாக பைப் மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா சூப்பராக நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போதெல்லாம் அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.